கனடாவில் ஒரு இடத்துல வந்து ட்ரெக்கிங் வந்துருக்கோங்க. கோல்டன் இயர்ஸ், அதாவது வேன்கூவர்லேருந்து ஒரு 30-40 கிலோமீட்டர் வந்திருக்கிறோம். கோல்டன் இயர்ஸ் சூப்பர் ஏரியா, ஃபுல்லாக ஹில்ஸு, சுற்றி ஹில்ஸு. நல்ல ஒரு ஆறோ ஃபாலோ பண்ணி அப்படியே வந்தோம். ஆறு எங்கே வந்துருக்குன்னா கடைசியில் இந்த இடத்த பாருங்கள், ஒரு பெரிய லேக்கு. அந்த ஆறு வந்து லேக்கில் வந்து கலந்துருக்குது. ஒரு 1.5 கிலோமீட்டர் நடந்து வந்தோங்க. 1.5 கிலோமீட்டர். எப்படி இருக்குது பாருங்கள் மலை. இந்த பனிமலைகள்லாம் மேலே தெரியுது பார்த்தீங்களா, பனிமலைகள்லாம் அதெல்லாம் உருகி தான் இந்த தண்ணி தான் இந்த லேக்கு. அங்கேருந்து இந்த ஆறு வருது, பனிமலைகள்லேருந்து உருகி வருது இந்த தண்ணி. பாருங்க எப்படி இருக்கு பாருங்க லேக்கு. லேக்கில் எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்க. ஃபுல்லாக எல்லாம் வெளிநாட்டுக்காரங்க தான், கொஞ்சம் பஞ்சாப்காரங்க இருக்கிறாங்க. ஏதோ குரூப் வந்திருக்காங்க, என்சிசி மாதிரி ஏதோ கேம்ப் வந்திருக்காங்க. பார்த்தீங்களா லேக் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க, நீல கலரில் லேக்கு சும்மா அருமையாக இருக்குது. இந்த மாதிரி பனிமலைகள்லாம் இப்போ விண்டர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இல்லை சாரி விண்டர் முடிஞ்சு சம்மர் ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்குது. அதான் அந்த தண்ணியெல்லாம் உருகி வந்து லேக்கில் வந்து விழுது. நல்ல ஜில்லுன்னு இப்போ குளிக்க முடியல, இந்த லேக்கில் இறங்க முடியல, அவ்வளோ கூலிங்காக இருக்குது லேக்கோட வாட்ரு. இங்கே பாருங்கள், பயங்கர கூலிங்காக இருக்குது. அதனால தான் யாருமே இறங்காமல் இருக்காங்க லேக்கில். ஒருத்தரும் இறங்கலை லேக்கில். இன்னொரு 10-20 நாள் கழிச்சு தான் லேக்கில் குளிப்பாங்க. அது வரைக்கும் குளிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சென்னையில் இருக்க மாதிரி இங்கே ஒரு தீவு திடல் பார்த்தீங்களா, ஏரிக்குள்ள ஒரு தீவு திடல். சுற்றி அந்த மலைகள்லாம் பாருங்கள், அருமையாக இருக்குதுங்க பார்க்குறதுக்கு. இப்போ டிகிரி வந்து 10 டிகிரியாக இருக்குங்க. 10 8 தெரியல, பார்க்கணும். 10 அல்லது 8 இருக்கும். தண்ணிக்குள்ளே யாருமே இறங்கலை, ஜில்லுன்னு இருக்குது தண்ணி. ஏரியோட அலைகளை பாருங்க. தண்ணி அவ்வளோ சுத்தமாக இருக்குது. எல்லாம் அந்த ஐஸ் உருகி வர்றதுனால அந்த தண்ணி அவ்வளோ கிளியராக இருக்குது. இந்த பக்கம் பாருங்க, சுற்றி மழையாக தான் இருப்பாருங்க. எல்லா பக்கமும் மழை தான், ஹில்ஸ் தான். இந்த பனிமலை அவ்வளோ ஹைட்டில் இருப்பாருங்க. எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உருகுது. சம்மர் ஸ்டார்ட் ஆச்சுல, எல்லாம் உருகி வந்துருக்கு. அந்த பக்கம் தான் அந்த ஆறுங்க வருது, அந்த சைடில் தான் வருது, அந்த சைடு. ஆறு பெருசாக தாங்க உள்ளே வந்துக்கிட்டு இருக்குது. இந்த பக்கம் இன்னொரு ஆறு வெளியே போகிறதுனால இந்த தண்ணி அப்படியே மேலே நிரம்பாமல் இருக்குது.
ஒரு ஆறு உள்ளே வருது, இன்னொரு ஆறு கிளை வெளியே போகுது இதுலேருந்து. சரி, இந்த பக்கம் எடுத்தது இது வரைக்கும் போகுதுன்னு நினைக்கிறேன். இனிமே போகும்போது உங்களுக்கு பாதையை காட்டுறேன். வரும்போது நான் வீடியோ எடுக்கலை, போகும்போது இந்த ரூட்டை காட்டுறேன் உங்களுக்கு, எப்படி வந்தோங்கிறத காட்டுறேன். ஒரு 1.5 கிலோமீட்டர் நடந்து வந்தோம் அப்படியே உள்ள இதுக்குள்ள. இந்த காட்டுக்குள்ளே ட்ரெக்கிங் முதல்ல வரும்போது வீடியோ எடுக்கலாங்க. இப்போ அந்த லேக்குக்கு போய்ட்டு ரிட்டர்ன் வரும்போது வீடியோ எடுக்கிறோம். ட்ரெக்கிங் போய்ட்டு வரும்போது இந்த மரம் சாஞ்சு அந்த மூடு எப்படி இருக்கு பாருங்கள், வேர் பகுதி எப்படி இருக்கு பாருங்கள். இதை பாருங்கள், ஃபுல்லாக வேர் பகுதி. ஆனால் அந்த மரத்தில் வேர் வந்து சென்டராக ஆழமாக போகவே இல்லைங்க, சைடில் தான் வேர் போகுது. ஆழமாக இந்த மரத்துலலாம் வேர் கிடையாது. ஆனால் சைடில் அடுத்த மரத்தோட வேர் ஜாயிண்ட் ஆயிருன்னு ஒரு கதை படித்த ஒரு அமெரிக்காவில் ஒரு இன்னொரு மரத்துக்கு சொன்னாங்க, ஒரு கதை சொன்னாங்க, அதான் நினைக்கிறேன். ஆழமாக போல பாருங்கள். இங்கே பாருங்கள், 3 மரம் சாஞ்சிருக்குது. அடிப்பகுதி எப்படி இருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த மரம் பாருங்கள், அப்படி சாஞ்சு போய் நிற்கிது பாருங்கள். போட்டிங் போகிறாங்க பாருங்கள். இதுதான் ஆறு. ஆனால் லேக்கில் கனெக்ஷன் ஆயிடுச்சு அது ஆறு. மேலே மலையிலேருந்து வர ஊற்று தண்ணி பாருங்கள். இது ஐஸ் உருகி வருது, ஊற்று தண்ணி வருது, அப்படியே மலையிலேருந்து வரக்கூடிய தண்ணி. இப்போ வெயில் காலத்துலேயே உள்ள தண்ணி வருது பாருங்கள். இதுதான் அந்த ஆறுங்க. நம்ம ஏரி பார்த்தோம்ல, இந்த தண்ணி தான் அந்த ஏரிக்கு போகுது, இந்த ஆற்றோட தண்ணி. நடக்க முடியலாங்க, அதான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். இன்னும் 2 கிலோமீட்டர் இருக்குது, இன்னும் 2 கிலோமீட்டர் போனால் போய் சேர்ந்துடலாம் அப்படிங்கிறேன். எப்படி ஃபாரஸ்டான ஏரியா பாருங்கள். நீங்கள் பாருங்க, என்ன பண்ணுறீங்க, என்ன அதெல்லாம் பிடிச்சாதான் இது. ட்ரெக்கிங் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களாங்க. ஒவ்வொருத்தருக்கும் டயர்டாகிடுது உள்ள காட்டுக்குள்ளே நடக்கிறதுல. ஒவ்வொரு மரமும் எப்படி இருக்குது பாருங்கள், எவ்வளோ உயரத்துக்கு இருக்குது ஒவ்வொரு மரமும்.
நல்ல ஸ்ட்ராங்கான மரமுங்களே இந்த மரமெல்லாம். இந்த மரம்லாம் பாருங்கள், இது எப்படியோ ஒரு 200 வயசு இருக்குங்க. ஏன்னா அமெரிக்காவில் இருக்க மரம் 2000 வயசில் இருக்குது அமெரிக்காவில். இதே மாதிரி மரங்கள்லாம் அது ரொம்ப பெருசாக இருக்கும். இதை பாருங்கள், மேலே போயிட்டே இருக்குது. கேமராவில் காட்ட முடியாது. இது மினிமம் 200 வருஷம் இருக்கும், மினிமம் சொல்கிறேன். இந்த பாருங்கள், இங்கே பாருங்கள் எவ்வளோ ஹைட் போகுது பாருங்க. மேலே பாருங்கள், போயிட்டே இருக்கு பாருங்க. வயசு நம்மளால் கணக்கு போட முடியாது. 300 இருக்கலாம், 500 இருக்கலாம். இந்த மாதிரி சேர் ஈர் எல்லாத்துக்குமே தூக்கிட்டு போயிடுவாங்க. உள்ளே போய் போட்டு உட்காருது. கார் பார்க்கிங் பார்த்தீங்களா வெளியில். இங்கே காரை நிப்பாட்டிட்டு சேரு வண்டியோடு தள்ளிட்டு போயிடுவோம் உள்ள. இதுதான் லேக்கு. இங்கே ஒருத்தர் சர்க்கஸ் பண்ணிகிட்ருக்காரு, அங்கே பாருங்கள். ஆறு எப்படி இருக்கு பாருங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த காட்டுக்குள்ளே இந்த லேக்கில் வந்து எடுத்துருக்கவங்களுக்காக ட்ரெக்கிங் போய்ட்டு நல்லா அருமையாக இருக்குது. இந்த ஃபாரஸ்ட் ஏரியா சூப்பராக இருக்குது. சின்ன பாலம் தான், அதில் கட் பண்ணி தான் போனோம். ஏறிட்டோம், காரில் ஏறிட்டோம். பாருங்கள் டஸ்ட்டை பாருங்கள். மண் ரோடு இது, பயங்கர டஸ்ட் ஆயிடுச்சு. இந்த அந்த மரங்கள் அந்த சூரிய ஒளி படும்போது அழகாக இருக்குது. நல்லா இருக்கு பத்தியா. இப்போ இதில் இந்த பக்கம் கிங்லாட்டில் ஒளி வட்டம், அந்த வட்டத்துக்குள் மிதந்திருந்தார்.